ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி தக் லைஃப் தான் பயங்கரமான பேச்சு. அதாவது கமல் சாரோடைய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த படத்துக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் கூடயும் அதுக்கப்புறம் தனியாக வந்து எப்போ பேசினாலும் சரி, தக் லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். இது ஒரு வேறு மாதிரியான ஒரு திரைப்படம் ஆக இருக்கும் அப்படின்ற மாதிரி கமல் சாரோடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தக் லைஃப் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கமல் சார் கிட்ட இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நாளைக்கு 5 மணிக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதிர போகுது. தக் லைஃபோடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அப்டேட். சரியா? பாசஸ் யாருக்கெல்லாம் வேணும், அவங்க பக்கத்தில் இருக்க மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மே 24 சரிங்களா, சனிக்கிழமை. அது வந்து டைம் இன்னும் டிசைட் ஆகலை. ஸோ அது பார்த்துட்டு, ஏன்னா தாம்பரத்தில் இருக்க அந்த காலேஜ் அப்படிங்கிறப்ப ரொம்ப தூரம்னால நிறைய பேரால் வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அது பெரிய இடம். ஸோ நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஸோ பாசஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? அடுத்து சாங்கு ஏஆர் ரஹ்மானுடைய கச்சேரி அங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது வந்து வேறு லெவலில் அவர் வந்து எலிவேட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பால் டப்பா வந்து பாடியிருக்காப்லையா. சரியா? அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டு பாடியிருக்காப்லையா. பயங்கரமாக இருக்குல்ல? ஸோ எனக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதுதான் நமக்கு வேணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில் அந்த படத்துடைய பாடல்கள் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கமல் சார் லேட்டஸ்ட்டான ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்றைக்குமே காப்பி அடிச்சதில்லை, பட் ஆனால் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து கமல் சார் அவர்களை மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர்லேருந்து தான் வந்து அவை சண்முகி எடுத்தார் அப்படின்ற ஒவ்வொரு படங்கள் வச்சு தான் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. இப்போ அன்பேஷம்னா அதுக்கு ஒரு படம் வச்சுருப்பாங்க. ஆனால் நாட் அதுதான் இன்ஸ்பயர்னா, எனக்கு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கு அந்த கேரக்டர்ஸ், அதுலேருந்து நான் உருவாக்குற ஒரு கதை அப்படிங்கிறது வந்து காப்பியில் வராது, அது இன்ஸ்பைரேஷனில் வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு கில் பில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படம் அனிமேஷன் 3D இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஆலவன் தான். அதுதான் பாயிண்ட். ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் வந்து அது காப்பி கிப்பி அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல ரிவ்யூவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி எப்படி கமல்ஹாசன் அவர்களை காப்பி அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுறாரோ அதை திருப்பி அவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமாக அதை வச்சு பேசியிருந்தார். இப்போ விக்ரம் படம் பண்ணார், அதே ஸ்டைலில் ஜெயிலர்னு ஒன்று பண்ணார் இவர். அப்புறம் என்னென்னமோ பண்ணுறாரு, ரீரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா இவரும் ரீரிலீஸ் பண்ணுறாரு. பேட்டர்லர் பண்ணார், பாபா பண்ணார். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் ஹிந்தி மார்க்கெட்டு கொஞ்சம் டார்கெட் பண்ணுறாரு, இவரும் அடுத்து கூலியில் வந்து பண்ணுறாரு. ஸோ எல்லாமே காப்பி தான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களே ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்தால் ரஜினிகாந்த் அவர்கள் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் இந்த வீணா போன ரசிகர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சண்டை வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? அடுத்து தக் லைஃப் ட்ரெய்லர் எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் ராடிசன் ப்ளூ அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, ரசிகர்களுக்கு அனுமதி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மே 24 தான் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போவதற்கான வாய்ப்பு. அதாவது ஆடியோ லான்ச்சுக்கு தான், ட்ரெய்லருக்கு லான்ச்சுக்கு இல்லை. சரி, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பேர் இந்தியா லெவலில் சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் அப்படிம்பாங்கல்ல, அதாவது இன்ஸ்பயர் பண்ணி சினிமா பற்றி பேசக்கூடிய ஆட்கள், அவங்க எல்லாத்துக்குமே கூப்பிட்டு போய் ட்ரெய்லர் வந்து காண்பிக்கப்படுது. ஓகேவா? ஸோ அந்த லெவலுக்கு நம்ம இன்னும் உங்கள் நான் கமல்ஹாசன் வளரல அப்படின்றதுனால, ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நிறைய ரீச் ஆகணும், சொன்னால் நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ நிறையா மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு இன்வைட் பண்ணி கமல்ஹாசன் அவர்கள் அந்த RKFI ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. ஸோ 400 பேர் கொடுத்து வைத்தவர்கள். ஆனால் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான், அது இல்லை. பட் பரவாயில்ல, ஏன்னா சோஷியல் மீடியாலையும் அது ரீச் ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த முடிவு அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எப்படி இந்தியன் 2க்கு ஸ்பெஷலாக ஒரு இது போட்டாங்களோ அதே மாதிரியே தக் லைஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தக் லைஃப் ஓவர்சீஸ் பிஸ்னஸ் தேட்ரிக்கல் AP இன்டர்நேஷ்னல் வாங்கியிருக்காங்க, அப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. 63 கோடி ரூபா. இதுதான் பிக்கெஸ்ட் தமிழ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கமல் சார் அப்படின்னாலே ரெக்கார்டு தான், ரெக்கார்டு அப்படின்னாலே கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ஜிங்குச்சா கேரளாவில் ஒரு திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருமணத்தில் இப்போ இப்படி செட் போட்டு எடுத்திருக்காங்க தக் லைஃப்பில். அதே மாதிரியே அங்கே
டான்சர்ஸ்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக ஆடி ஒரு கல்யாணம் இது பூவெல்லாம் போட்டு பயங்கர கிராண்டாக அந்த பாட்டை எடுத்துருக்கீங்க. யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது அப்படியே நான்லாம் நெகிழ்ந்து போயிட்டேன். சூப்பராக எடுத்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அதை பார்க்காதவங்க இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. கண்குள்ளா காட்சியாக இருந்தது. ஸோ ஜிங்கிச்சா அந்த காப்பிரைட் மட்டும் அடிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் ஒரு வேவ்ல வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான். பட் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. சரி, தக் லைஃப் ஸ்டோரி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி பேசி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ரங்கராஜ நாயகருக்கு இவர் பிறந்தார், இவர் வந்து 2 விட்ட பிள்ளை 3 விட்ட பிள்ளை 1 விட்ட சித்தப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மணிரத்னமுடைய ஏடி வந்து கோவப்பட்டாப்புல, நாளைக்கு ட்ரெயினில் வரட்டுமையா, அதுலேருந்து நீங்கள் என்ன சினாப்சிஸ் எழுதுங்கய்யா, நீங்கள் எழுதுனது எல்லாமே ஒரு சினாப்சிஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போட்டார். ஸோ அதுலேருந்தே புரியுது ட்ரெய்லரில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து லைட்டாக அப்படியே கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, ஒன்லைன் இந்த சாகர மாதிரி ஒரு கேரக்டர் இன்டர்வலில் வர்றது அப்படின்ற ஒன்லைன் யார் எடுத்தா? கமலஹாசன் அவர்களுக்கு 2 படம் தோணிருக்கு. விக்ரம் தோணிருக்கு, தக் லைஃப் தோணிருக்கு. ஆனால் எங்கள் தலைவனுக்கு பாஷாவில் தோணிருக்கு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாஷாவோட டேரக்டர் யாருங்க? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாஷாவோட டேரக்டர் யார்? பாஷா யாருங்க? யோசிச்சு பாருங்க. சுரேஷ் கிருஷ்ணாவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் பண்ணியிருப்பார். அவர் ஒன்லைன் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. சத்யா டைமில் அவர் வந்து சுரேஷ் கிருஷ்ணாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி பாஷா வந்து எனக்கு தெரியல யார் டேரக்டர்னு. எப்படியோ ஒன்லைன் அங்கேருந்து போய் நம்ம ரஜினிகாந்த் வந்து பண்ணியிருப்பாரா இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இதில் என்ன பெருமை இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் புரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். அடுத்து மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா DMY கிரியேஷன்ஸ் அப்படின்றவங்க தான் எடுத்திருக்காங்க ரிலீஸோடைய ரைட்ஸை. அவங்க தக் லைஃபு எடுத்தது மட்டும் இல்லாமல் விக்ரமே அவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நிதின் அவங்க எடுக்கல, விக்ரமுக்கு அப்புறம் தக் லைஃப் எடுக்கிறாங்க. ஸோ அடிச்சு தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து டொவினோ தாமஸ் நரி வேட்டை அப்படின்ற படம். என்ன படம் நீங்கள் ரீமேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீமேக் பண்ணுறது எனக்கு தெரியாது, பட் என்னுடைய கிளாசிக் நாயகன் தான், பட் அதை ரீமேக் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசு தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. பட் எனக்கு வந்து கிளாசிக்கல் ஒரு மூவியாக எனக்கு வந்து அது வந்து இருக்குது. என்றைக்குமே ஆல் டைம் கிளாசிக்ஸ் வந்து நாயகன் தான் அப்படின்ற மாதிரி கமல் சாரை அப்படி அழகாக பேசியிருந்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவருடைய நரி வேட்டை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். தக் லைஃப் நியூ போஸ்டர் பார்த்தீங்களா? கமல்ஹாசன் அவர்களுக்கும் வேல்யூ, சிம்பு அவர்களுக்கும் வேல்யூ, த்ரிஷா அவர்களுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேரும் ஒரு போஸ்டர் வந்திருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து கமல் சார் இந்த ராட்சச ஓட்டம் அப்படிங்கிறது இப்பயே நம்ம பார்த்து வியந்து போகிறோம்ல. அவர் சிறு வயதுலலாம் பயங்கரம் ஓடி இருக்காருங்க. கிட்டத்தட்ட 14 படம். 1975 1975 1976 18, 1977 19, 1978 22. அடே யாரா அவங்க அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு கமல் சார் வந்து ஓடி இருக்காருன்னு பாருங்க. அதாவது எல்லாருமே சினிமாவுக்கு ஒரு ஃபேனாக இருப்பாங்க. அவங்கவுங்க ஒரு ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களோட இது பிடிக்கும். ஆனால் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக யாரா இருப்பா? கமலஹாசன் அவர்களுக்கு தான் சினிமா அவர்களுடைய ஃபேன் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் வெரி 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 குட். சினிமா ஃபேன்னா சினிமா விரும்பிகள் அது கமலஹாசன் அவர்கள் தான். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு ஃபேனாக இருப்பாங்க. அவரை தான் பார்த்துட்டு இவங்க வந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. அடுத்து சோமன் மலையாள நடிகர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப எல்லா மலையாள நடிகர்கிட்டையும் கேட்டிருக்காங்க, யாருமே ஹெல்ப் பண்ணலையா. ஆனால் கமலஹாசன் அவர்கள் நேராக அவங்ககிட்ட பேசி டாக்டர்கிட்ட பேசி உதவி பண்ணி அவர் காசு அனுப்பி பண்ணியிருக்காரு. அதை இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ நல் உள்ளம் கமலஹாசன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ரவுண்டு ட்ராலி ஷாட்னு சினிமாவில் சொல்லுவாங்க தெரியுமா, அதை முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது கமல் சார் தான். பாலச்சந்தர் அவர்கள் தேய்த்து போயிட்டாராம், என்னப்பா அது எப்படி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் பார்க்குறப்ப சலங்கை ஒளி மாதிரிலாம் கமலஹாசனுக்கு சினிமா மாதிரி அதிகமாக தெரிஞ்சவர் கமலஹாசன் தான் அப்படின்ற மாதிரி அவரே வந்து கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.